Cosmo Health viewers-க்கு ஒரு பெரிய ஹாய். I'm Dr. Preethi. இன்னைக்கு ஹெர்னியான்ற ஒரு விஷயம், அதாவது குடல் இறக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு நான் குவிக்காக சொல்லிடுறேன். நம்ம உடம்புல சில சமயம் வீக்னஸ் உண்டாகும். அதாவது நம்மளோட அப்டமன் லேயரில் வீக்னஸ் உண்டாகலாம். அந்த வீக்னஸ் சில சமயம் இட் கேன் ப்ராக்ரஸ் டு அ லிட்ரல் ஒரு ஹோல் இன் த அப்டமன். அப்போ அந்த ஒரு ஓட்டை மூலியமாக நம்மளுக்கு உள்ளே இருக்க குடலோ இல்லை கொழுப்போ இப்படி வெளியே ப்ரொட்ரூட் ஆகும். ப்ரொட்ரூட் ஆகி திருப்பி அது உள்ளே போகலாம். இதுதான் குடல் இறக்கம் இல்லை ஹெர்னியா. இது எங்கெல்லாம் வரலான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தொப்புள் இடத்துல வரலாம், ரொம்ப காமன். அடுத்து க்ராயின் ரீஜன், அதாவது இன்குவைனல் ரீஜன், உங்கள் பிக்கினி ஏரியா கிட்ட ரெண்டு சைடுமே தனித்தனியாக வரலாம். அண்ட் இந்த இன்குவைனல் ஹெர்னியா மென்னில் ரொம்ப காமன். ப்ரெக்னென்சி டைமில் விமனோட அப்டமன் பெருசாக ஆக சில சமயம் இந்த ஹெர்னியா உண்டாகலாம். மெயினாக தொப்புள் ஏரியாவில் அது உண்டாகலாம். அது ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் தி அப்டமன். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக விரிசல் ஆக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ்னால ஒரு ஓட்டை வரலாம். இப்போ அதை உடனே அட்ரஸ் பண்ணணுமா, இல்லை குழந்தை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணுமான்றது ஒரு காமனான ஒரு கொஸ்டின். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சிம்டம்ஸ் பேசிக்கலி. ஸோ குழந்தை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஹெர்னியா இருக்குது. பட் அந்த ஹெர்னியா ரொம்ப சின்ன சைஸ், லெஸ் தென் 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அண்ட் பெயின்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஓகே டு ஃபினிஷ் த ப்ரெக்னென்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெர்னியா அட்ரஸ் பண்ணுறது இஸ் ஸ்டில் ஓகே. ஸோ அது ஏற்கனவே டேர் ஆகிட்டு இன்னும் பெருசாகிட்டே போகிற பட்சத்தில் நம்ம ப்ரெக்னென்சி இன்னும் ப்ராக்ரெஸ் பண்ணோன்னா அந்த டைமில் அது எமர்ஜென்சியாக முடியலாம். அப்படி நடந்ததுன்னா ப்ரெக்னென்சி டைமில் we will not be able to address it and it's a risky thing. ஒரு ரிஸ்கியான விஷயம். குழந்தை உள்ளே இருக்கும் போது இந்த ஹெர்னியா ஒரு பிரச்சனையாக நிற்கும். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஹெர்னியா டெவலப் ஆகுது. திஸ் இஸ் வெரி காமன், திஸ் இஸ் த மோஸ்ட் காமன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? வெரி சிமிலர். ஹெர்னியா வெயிட் அண்ட் வாட்ச். வெயிட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணுவோம். 3 months ஒன்ஸ் நீங்கள் எப்படியோ உங்கள் கைனகாலஜிஸ்ட் உங்களை ஸ்கேன்லாம் எடுக்க வைப்பாங்க. அப்போ இந்த ஹெர்னியா சைஸையும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் ஒரு ஜென்ரல் சர்ஜனோட ஒப்பீனியனும் சேர்த்து வாங்கிட்டு அது ரொம்ப பெரிய சைஸ் ஆகாத பட்சம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குடல் இறக்கம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்டம் வீக்கம். ஸோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு வீக்கம் வரலாம். அண்ட் அந்த வீக்கம் ஸ்லோவாக கொஞ்சம் நாளில் பெருசாகிட்டே வரலாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிம்டம். நெக்ஸ்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இரும்பும் போதோ இல்லை தும்பும் போதோ இல்லை வெயிட் ஏதாவது தூக்கும் போதோ இந்த வீக்கம் கொஞ்சம் பெருசாகலாம். இது வெரி கிளாசிக்கல் ஆஃப் ஹெர்னியா இல்லாட்டி குடல் இறக்கம். மூணாவது, இட் கேன் பி அசோசியேட்டட் வித் பெயின். அதாவது பெயின் வலி வந்துட்டு போகலாம். அண்ட் ஏர்லி ஸ்டேஜில் இந்த வீக்கத்தை நம்மளால் உள்ளே திருப்பி தள்ள முடியும். அதாவது இங்கிலீஷில் ரெடியூசபிள் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெளியே வர வீக்கம் திருப்பி அதை உள்ளே தள்ள முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு லாங் டேக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது அந்த வீக்கமே இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் படுத்த பொசிஷனில் இருக்கும்போது அந்த வீக்கம் தானாகவே உள்ளே போகுது. பட் ஆஃப்டர் த என்டையர் டே, ஈவினிங் சமயம், ராத்திரி சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் இன்னும் நல்லா பெருசாகி வெளில நிற்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ கிளாசிக்கல் சைன் ஆஃப் ஹெர்னியா. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வரலாம். இதுக்கு தேவையானது எல்லாமே கொஞ்சம் வீக் அப்டாமினல் வால், அதாவது வீக்கான அந்த வயிறு பகுதி இருக்கும்போது கண்டிப்பாக யாருக்கு வேணால் வரலாம். மென்னுக்கு இது அந்த க்ராயின் ரீஜனில் ரொம்ப காமன். அதுக்காக விமெனுக்கு க்ராயின் ரீஜனில் வரவே வராதுன்ற கட்டாயமே கிடையாது. அவங்களுக்கும் வரலாம். பட் மென்னுக்கு இட்ஸ் ராதர் மோர் காமன். ஸோ உங்களுக்கு குடல் இறக்கம் இருக்குது, ஆனால் நீங்கள் எப்போ கவலைப்படணும், எப்போ அதை சர்ஜரின்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும், எப்போ பண்ண வேண்டாம், பரவாயில்ல வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வீக்கம் இருக்குது, வலி எதுவும் இல்லை, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெடியூசபிள் ஸ்வெல்லிங். வீக்கம் வெளியே வருது, ஆனால் திருப்பி தானாகவே அது உள்ளே போயிடுது. நீங்கள் அதை புஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, தானாகவே அது உள்ளே போயிடுது. ஜஸ்ட் வித் சம் ரெஸ்ட் அது தானாகவே உள்ளே போகும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்.
இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹெர்னியா இருக்குது. பட் அதை சூனர் ஆர் லேட்டர் நீங்கள் அட்ரெஸ் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வீக்கம் இருக்குது, ஆனால் அது தானாக உள்ளே போக மாட்டேங்குது. ஒரு காலத்தில் தானாக போயிட்டு இருந்தது, பட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் நீங்களாக அதை புஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உள்ளே தள்ள முடியுது. அதுவும் அதை வந்து ஃபுல்லாக உள்ளே தள்ள முடியல, கொஞ்சம் வெளியே இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இம்மிடியட்டாகவே அட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம். தேர்ட் ஸ்டேஜ், அதையும் விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம அதை அட்ரெஸ் பண்ணாமல் பெருசுப்படுத்தாமல் அப்படின்னு இருக்க பட்சத்தில் இந்த ஹெர்னியா வீக்கம், குடல் இறக்கமான வீக்கம் உள்ளார போவே போகாது. நீங்கள் முன்னாடி உள்ளே போயிட்டு இருந்த ஒரு வீக்கம் இப்போ உள்ளே போகாது, வெளியவே இருக்கும். அது நீங்கள் ஒரு புடவை கட்டும் போதோ இல்லை பேண்ட் ஷர்ட் போடும் போதோ ஆப்வியஸாக நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் பெயின் ஃப்ரீக்குவென்சி, அடிக்கடி பெயின் வர ஆரம்பிக்கும். திஸ் இஸ் அனதர் அலார்மிங் சிம்டம் வேர் நீங்கள் உடனடியாக இதை அட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதையும் மீறி இன்னமும் ஈஸியாக எடுத்துகிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வெளியே ஓட்ட மூலியமாக வெளில வந்துட்டு உள்ளே போகிறது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம குடல் உள்ளே இருக்க குடலாக இருக்கும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த குடல் சில சமயம் அழுவி போயிடும். அழுவி போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ரொம்ப பெரிய ப்ரொசீஜரில் போய் முடியும். வயிறு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அது அன்னெசரியாக ஒரு சின்ன விஷயம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயத்தை அட்ரெஸ் பண்ணாமல் விட்டதுனால இது இவ்வளோ பெரிய விஷயமா வந்து முடியலாம். குடலே வெட்டி திருப்பி ஜாயின் பண்ணி தைக்கிற மாதிரி கூட வந்து விடியலாம். தீஸ் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்குற இன்னொரு கொஸ்டின், மெடிசின்ஸ் மூலியமாக இந்த ஹெர்னியான்ற ஒரு விஷயம் க்யூர் பண்ண முடியுமா? ஹெர்னியா இல்லாட்டி குடல் இறக்கம் இஸ் அ பியோர் சர்ஜிக்கல் ப்ராப்ளம். இதை மெடிசின்ஸ்னால க்யூரே பண்ண முடியாது. இதுக்காக எந்த மெடிசின்ஸுமே கிடையாது. லிட்ரலாக அது வந்து நம்மளோட அனாட்டமி, அதாவது நம்மளோட வயிறு இடத்துல ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால அந்த ஓட்டை எல்லாம் மூடாது. நம்ம போய் அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு வலை வச்சு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போம் ஸ்ட்ரென்த்துக்காக. உங்களுக்கு ஹெர்னியா எதனால வருது? வயிறு வீக்காக இருக்கிறதுனால தான் முதல் பட்சத்தில் அது வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து அது மேலே ஒரு வலை, மெஷ்ஷுன்னு சொல்லுவோம், உங்கள் டிஃபெக்ட்டுக்கு ஏற்ற சைஸில் அந்த மெஷ்ஷை வச்சு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னா உங்கள் வயிறுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ குடல் இறக்கம் சர்ஜரி இல்லாட்டி ஹெர்னியா சர்ஜரி நவடேஸ் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ஜென்ரலாக யாருமே ஓப்பன் சர்ஜரியே பண்ணுறதில்ல. வெறும் லேப்ரோஸ்கோப்பி, கொலோக்கியலாக சொல்லணுன்னா லேசர் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம், லேப்ரோஸ்கோப்பி சர்ஜரி. அண்ட் இப்போது ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகி வந்ததுனால ரொபாட்டிக்ஸ் மூலியமாகவும் இந்த ஹெர்னியாவை நம்மளால் அட்ரெஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த சர்ஜரியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டையில் இருக்கிற அந்த குடல் இப்போ மாட்டிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குடல் எல்லாத்தையும் எடுத்து வில் புட் இட் பேக், உங்கள் வயிறுக்குள்ளார அதை திருப்பி போட்டுட்டு, அண்ட் இந்த டிஃபெக்ட், வி கால் இட் அ டிஃபெக்ட், அந்த டிஃபெக்டை சூச்சர்ஸால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒரு வலை அது மேலே ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் உங்கள் வயிறுக்கு கொடுப்போம். திஸ் இஸ் வாட் இஸ் அ கிளாசிக்கல் ஹெர்னியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரொசீஜர். ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், சர்ஜரி முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சர்ஜரி முடித்த அப்புறமா த வெரி சேம் டே உங்களால் நடக்க முடியும், உங்களால் பாத்ரூம் ஏஞ்சி போக முடியும், உங்களால் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் உங்களால் பார்த்துக்க முடியும். மெயினான 2 விஷயம் நான் எப்போவுமே என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது என்னென்னா, குடல் இறக்கம் சர்ஜரி முடித்த அப்புறமா வெயிட் தூக்காதீங்க, வெயிட் போடாதீங்க. இந்த 2 விஷயம்தான். ஸோ நம்ம வெயிட் போட்டாலும் என்ன ஆகும், நம்மளோட உடம்பு பெருசாக இந்த வயிறு சைடும் ஃபுல்லாக பெருசாகும். அப்போ நம்ம வச்சுருக்க வலை எல்லாம் பத்தாமல் போகலாம், தையல் எல்லாம் லூஸ் ஆகலாம், திருப்பி வந்துட்டு நம்மளுக்கு ஹெர்னியா வரதுக்கூடிய சான்சஸ் ஆர் தேர். அதாவது ரொம்ப வெயிட் கெயின் ஆனால் தான் இந்த சான்சஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட்டு வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அப் டு அ பீரியட் ஆஃப் ஒரு 3 months வரைக்கும் ரொம்ப ஹெவி வெயிட் லெஸ் தென் 5 kgs ஓகே. பட் போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னுலாம் நம்ம ஆரம்பிக்க முடியாது. ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும் போது நம்மளோட இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். நம்ம வயிறுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில்
இது திருப்பி ரெக்கர் ஆகலாம். ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 3வது விஷயம், அடிக்கடி இருமல், தும்மல் இல்லை ஸ்மோக்கிங் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மோக்கிங் குவிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் வில் பி, அதிகமாக காஃப் வரலாம் இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால. அண்ட் தட் கேன் லீட் டு ரெக்கரன்ஸ் ஆஃப் த ஹெர்னியா. அகெயின் இந்த இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகி திருப்பி இது ரெக்கர் ஆகலாம். ஸோ எனக்கு ஹெர்னியானா என்ன, ஹெர்னியா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட், போஸ்ட் ஆப் கேர் அதை பற்றி எல்லாமே பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.